செம ருசி சமையல் ஈஸி. ஹாய், வெல்கம் டு செம ருசி சமையல் ஈஸி. நான் உங்கள் ஷெஃப் கலை. இப்போ நம்ம பார்க்க போகிறது இளநீர் ஆரஞ்சு சம்மர் கூலர். அதுக்கு தேவையான பொருட்கள் இளநீர், ஆரஞ்சு, தேன், உப்பு, எலுமிச்சை, புதினா, இஞ்சி, பெப்பர். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஒரு சம்மர் கூலர். நம்ம சம்மர் கூலர்னால் லைக் நம்ம நார்மலாக இளநீ இல்லை ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸஸ் சாப்பிடுவோம். நம்ம இப்போ லைக் ஒரு ஆரஞ்சையும் இளநியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவரிங்ஸ் ஸ்வீட்னர் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு சம்மர் கூலர் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆரஞ்சஸ்லாம் கட் பண்ணிவிட்டு லைக் ஆரஞ்சு ஜூஸஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஆரஞ்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இளநியோட வேறு ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் வாட்டர்மெலன் இல்லை பொமக்ரனேட், மேங்கோ, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இளநீ எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு கூலருக்கு, எல்லா கூலர்ஸுக்கும் ஒரு காமனான டிஷ்ஷு. அதே மாதிரி மின்ட் அண்ட் ஜிஞ்சர் அதோட ஃப்ளேவரிங். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மின்ட், ஜிஞ்சர் அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஹனி ஸ்வீட்னராக ஆட் பண்ணுறது லைக் ரொம்ப பெஸ்ட் ஒரு ஹெல்த் காம்பினேஷனுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஹனி நீங்கள் லைக் நாட்டு சர்க்கரையிலையோ ஒரு சிரப் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இல்லை வேறு ஆப்ஷன் தான், இல்லை நான் சுகர் யூஸ் பண்ணணும், நோ ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம கட் பண்ண ஆரஞ்சஸ்லேருந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு. அடுத்து தான் நம்ம லைக் டெண்டர் கோகோனட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சம்மர் கூலரோட மெயின் ஃப்ளேவரிங்ஸ் ஆரஞ்ச், லைக் லெமன் இது கூட நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்டுக்காக ஆட் பண்ணுறோம் ஒரு கூலிங் இதுக்காக. ஸோ லெமன் ஆரஞ்சோட காம்பினேஷன்ஸ் எப்போதுமே ஒரு நல்ல பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் லெமன் அண்ட் ஆரஞ்சு பேஸ் பண்ணி இந்த கூலர் பண்ணுறோம். ப்ளஸ் டெண்டர் கோகோனட் அது அகெயின் அடிஷ்னல் இது ஒரு கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் சம்மரில் நார்மலாக டெண்டர் கோகோனட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது அடிஷ்னலாக டெண்டர் கோகோனட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டெண்டர் கோகோனட் ஆரஞ்சு ஜூஸ் ரெண்டும் எடுத்தாச்சு. இதோட ஃப்ளேவரிங்ஸ்க்காக நம்ம ஜிஞ்சர் அண்ட் மின்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜிஞ்சர் அண்ட் மின்ட்டை இதை க்ரஷ் பண்ணிக்கலாம். நம்மளால் நீங்கள் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு பிளெண்டர் இல்லை மிக்ஸி அதில் கூட க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம இதை எப்போதுமே இதை இந்த ட்ரிங்க்ஸை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 hours நல்லா சில் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்காக இருக்கும். ஸோ இப்போது நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ஒன்றா தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கம்பைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற டெண்டர் கோகோனட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிடலாம். தென் அதில் நம்ம ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக சால்ட், நம்ம எல்லா ஜூஸ்லேயும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணும்போது ஒரு சுகர் அண்ட் சால்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு எனர்ஜி பூஸ்டராக ஆட் பண்ணும். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஹனி ஆஸ் எ ஸ்வீட்னா. டெண்டர் கோகோனட் எல்லா டைம்லேயும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹனி ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக அதோட ஃப்ளேவரிங்ஸ் ஜிஞ்சர் அண்ட் மின்ட். இது கூட கொஞ்சமாக க்ரஷ் பெப்பர். ஸோ க்ரஷ் பெப்பர் எப்போதுமே நீங்கள் ஆட் பண்ணும்போது அது ஜஸ்ட் ஒரு பஞ்ச் கொடுக்கும். இதில் ஆல்ரெடி சுகர், ஸ்வீட்னர், ஹனி இருக்குது, ப்ளஸ் ஃப்ளேவரிங் ஆஃப் மின்ட் அண்ட் ஜிஞ்சர் இருக்குது. இது கூட நீங்கள் க்ரஷ் பெப்பர் ஆட் பண்ணும்போது உங்களோட ரெஃப்ரெஷிங்கோட ஒரு பஞ்ச் உங்களோட ட்ரிங்க்கில் எப்போதுமே இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான நம்ம சம்மர் கூலர் ரெடி ஆயிடுச்சு. டெண்டர் கோகோனட் அண்ட் ஆரஞ்ச் சம்மர் கூலர். இதில் எல்லா ஃப்ளேவரிங்ஸும் இருக்குது. லெட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸுக்கு கொஞ்சமாக ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கோம், பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஃப்ளேவருக்கு இதில் மின்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சார்னஸ் கொடுக்கறதுக்கு இதில் லெமன் இருக்குது. அதே டைமில் ஆரஞ்சஸும் பிட் சார்னஸ் இருக்குது, ஒரு சிட்ரிக் ஃப்ரூட்டு. நம்ம பாடியை குளுமைப்படுத்துறதுக்கு அதில் டெண்டர் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளேவர்ஸ், ஒரு ஃப்ளேவர் பர்ஸ்ட்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு சம்மர் கூலர் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சில் பண்ணி சர்வ் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நம்ம சம்மர் கூலர் ரெடி ஆயிடுச்சு. இதை டிஷ் அவுட் பண்ணிடலாம்.
சூப்பரான ஒரு அருமையான ஒரு சம்மர் கூலர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணணுன்னா வந்து நல்லா சில் பண்ணிவிட்டு ஒரு 2 hours சில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பரான சம்மர் கூலர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் கலை.